விளம்பரத்துறையில் கால் பதித்து விளம்பர படத்துறையில் தனிக்காட்டு ராஜாவாக திகழ்பவர் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் திரு ராஜீவ் மேனன். திரைப்படத்துறையிலும் ஒரு ஒளிப்பதிவாளராக தனக்கென ஒரு பாணியை வகுத்துக்கொண்டு அதில் மாபெரும் வெற்றி பெற்ற அவர் ஒரு இயக்குனராகவும் சினிமா துறையில் சிறப்பு முத்திரை பதித்த ஒரு மாபெரும் கலைஞர். இப்போது நாம் பார்க்க போகும் அவரது நேர்காணலில் அவரின் மற்றொரு பரிமாணத்தை பார்க்கலாம். வணக்கம், நான் ராஜீவ் மேனன் பேசுகிறேன். Wishing all நேர்கள் of Thiraichirpi the very best. நான் 1981 தமிழ்நாடு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி cinematography கற்றுக்கிட்டேன். And I am very happy that having studied there and I am able to do something, and in some ways the institute is continuing. It has continued from 1940. It has produced so many great people, and I am lucky to have joined the institute and been part of that and experienced Tharamani and Kanagam and the crossing the Buckingham Canal and getting down in Indiranagar and all those experiences of walking down with dreams in our minds and a few rupees in our pocket, but to be able to still feel that attachment to that institute, adukku na kadamaipattiruken. And I am always happy and proud of all the students who have passed out and all the students who are going to pass out of Tamil Nadu Film Institute. Any kind of education, ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போய் படிக்கும்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு sort of established formulas, established knowledge, அந்த நாலேஜை நம்ம கற்றுக்கிட்டு அதை திருப்பி போட்டால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், you are doing what was probably right couple of years back. பட் சினிமாங்கிற விஷயத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் புதுமை. எது எடுத்தாலும் நீங்கள் ஷார்ட் கம்போஸ் பண்ணுற விதம் புதுமையாக இருக்கணும், நீங்கள் கதை சொல்கிற விதம் புதுமையாக இருக்கணும், நீங்கள் மியூசிக் ஸ்கோர் பண்ணுற விதம் புதுமையாக இருக்கணும், ஒட்டுமொத்தமாக ஆடியன்ஸுக்கு புது அனுபவம் இருக்கணும். ஸோ அது புது அனுபவம் இருக்கும்போது ஒரு இளைஞருக்குள்ள ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வரும்போது இந்த ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியா நீங்கள் உங்களுக்கு சினிமா வந்துடும், அல்லாடி இந்த கண்டினியூட்டியில் ஃபாலோ பண்ணியா இது பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு ரூல்ஸ் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில், தட் இஸ் குட் ஃபார் மிலிட்ரி ட்ரைனிங் பட் நாட் குட் ஃபார் சினிமா. பிகாஸ் சினிமாங்கிற விஷயத்துக்கு உள்ள உங்களுக்கு அந்த ஒரு அறிவை தேடணும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வை புரியணும், அதுக்கப்புறம் டெக்னாலஜியில் நீங்கள் சாதிக்க முடிகிற அன்னைக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸும் புரியணும். இது எல்லாமே இணைந்து இது வரைக்கும் வராத ஒரு விஷயம் நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டால் தான் மக்களுக்கு அது ரசித்து உங்களை வரவேற்று உங்கள் சினிமா கூடிய காலம் அதை பற்றி பேசப்படும். யூனோ இட் வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அண்ட் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அது ஒரு புதுமை பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்புக்கு வரும்போது உங்களுக்கு லக் இருக்கணும், அந்த நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த புதுமைக்கு வெற்றி அடையணும். பட் த சான்ஸ் யூ கெட், யூ மஸ்ட் டேக் த ரிஸ்க். ரிஸ்க் எடுக்காமல் க்ரியேட்டிவிட்டியில் இருந்தால் யூ வில் நெவர் பி கிரேட். ஸோ ஐ ஃபீல் யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க் அண்ட் ட்ரை டு டூ சம்திங். சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் நாட் இன் அ கண்ட்ரோல். எனக்கு லைட்டிங்கில் ஒரு குருநாதனாக இருந்து நான் அவருடைய படங்கள் பார்த்துட்டு நான் ரசித்து படித்த ஒரு ஆள். அதுக்கப்புறம் அவரை டைரெக்டாக மீட் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு உள்ள வாய்ப்பும் கிடச்சிது. தட் இஸ் அசோக் மேத்தா. அவர் தான் என்னோடய கண் திறந்தது. எனக்கு சயின்டிஃபிக்காக என்ன பண்ணணும், அது என்ன அறிவு வேணுமோ இன்ஸ்டிடியூட் லைப்ரரியிலையும் இன்ஸ்டிடியூட்டில் வந்த கிரேட் டீச்சர்ஸ் லைக் ஞானசேகரன் சார், ஸ்ரீதர் சார் அண்ட் ஹரிஹரன் சார், இவங்ககிட்டேருந்து ஐ லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ். பட் டு ஓப்பன் மை கிரியேட்டிவ் ஐஸ், மிஸ்டர் அசோக் மேத்தா வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஒரு காலத்தில் நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஹேட் ஒன் ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் இன் த ஸ்கிரிப்ட். ஸோ அவர் என்கிட்ட கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு, நீ எதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறேன்னு சொன்னார். இல்லை இது பண்ணி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படம் ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு. மியூசிக் ப்ரொடியூசர் படம் பண்ணுறது, படம் ரிலீஸ் ஆகிறது அதெல்லாம் செகண்டரி மேட்டர்னு சொன்னால் படத்தோட வெற்றியோ தோல்வியோ உன் கையில் இல்லை, நீ தோக்கக்கூடாது, நீ வெற்றி அடையணும். இந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, எந்த கலை இதுக்கு மேலே இது ஒரு காமர்ஸ் அதெல்லாம் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம இது கற்றுக்கிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த சினிமா செய்கிறதுக்கு. ஆயிரக்கணக்கான பேர்
கவடம்பாக்கத்தில் சுற்றிட்டு இருக்காங்க வித்தவுட் வாய்ப்பு. அவங்க லைஃப் பூரா அழிஞ்சிடும் வித்தவுட் கெட்டிங் அ சான்ஸ் டு ஒர்க். உங்களுக்கு அந்த ஒர்க் கிடைக்கும்போது அந்த பாக்கியம் எவ்வளோ பெருசுன்னு தெரியணும். அந்த பாக்கியம் கிடைக்கிறவன் ஒரு புதுமை பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு இட் இஸ் யுவர் கடமை. புதுமை உன் கடமை இஸ் த குறிக்கோள் வச்சு தான் நம்ம இந்த களத்துக்குள்ளே என்டர் பண்ணணும். அந்த என்ட்ரன்ஸ் கிடைக்கணும்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சிலபஸ் இருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக டீச்சிங் பண்ணி ரொம்ப அறிவும் கொடுத்தா people will think that they know and they will continue doing that. But if you remain as a student all your life, அந்த கஷ்டப்பட்டு அந்த லைப்ரரியிலேருந்து புக் எடுத்து அது போய் அந்த ரன்ஸ் ஹாட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஜெராக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த 5Cs ஒப்பி எடுக்கிறது, அதை மக்கப் பண்ணுறது, அல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கும்போது the main factor that I found in the institute is the student body. நம்ம சீனியர்ஸ் நம்ம ஜூனியர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் இருக்கிற அந்த ஒரு அது நம்மளால் ஏதாவது புதுசாக பண்ணணும் ஏதாவது பண்ணோங்கிற அந்த உணர்வு became stronger and stronger. So in some ways I did everything which was not expected. I didn't become anybody's assistant immediately. I went as a steadicam operator. எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் steadicam operator போனால் நீங்கள் வெறும் கேமரா பாட்டா எழுதுறவன் தான் இருக்குன்னு. ஆனால் அந்த steadicam operator போகும்போது ஒரு matter of 1 year I had worked with more than 30 cameramen with different styles from ஒரு ஆக்ரி ராஸ்தாவோட படம், ஒரு ஆர்ட் சினிமா, ஒரு மலையாளம் ஆர்ட் சினிமா, ஒரு ஹிந்தி ஆர்ட் சினிமா, இது எல்லாமே ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு படத்துலேயும் அவங்களோட அட்மாஸ்பியர் அந்த யூனிட் ஸ்ட்ரென்த் மாறுது, எல்லாமே மாறுது. கேமராமேனாக சேஞ்சிங், மதுவம்பாடு ஒரு நாளைக்கு அசோக் மேத்தா, ஒரு நாளைக்கு ரங்கா, ஒரு நாளைக்கு விக்ரம், இந்த மாதிரி படங்களில் ஒர்க் பண்ணும்போது you are learning so much and you are learning different attitudes. So finally when you get a chance, which you get, is not anything connected to the feature film. It is one ஒரு பூச்சி மருந்து கம்பெனிக்கு படம் கண்டுறது கிடைக்கும். அதில் நம்ம கேட்ட விவால்டி எல்லாம் போடுறோம், எதோ பண்ணி அந்த விவால்டியும் அந்த ஒரு சல்ஃபர் கோடவுனும் ட்ராக் பண்ணும்போது ஏதோ மேஜிக் வரும்போது சினிமாவில் இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். மியூசிக்கும் விஷுவலும் கூட ஒரு கிளாஷ் வரும்போது there is some explosion of creative energy in the, you feel it on the editing table. And then எப்போவுமே சினிமா இன்டர்வியூ வரும்போது அது ரொம்ப மெலோட்ராமான்னு சொல்லுவாங்க. பட் மெலோட்ராமா இஸ் நாட் அ பேட் வேர்ட், இட்ஸ் மெலடி ப்ளஸ் ட்ராமா. அதுதான் தமிழ் இந்தியன் சினிமாவோட ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட், மியூசிக் அண்ட் திங். ஸோ even when you get a film like Bombay, when you get a chance like that, அந்த படத்துக்கு சான்ஸ் கிடைக்கும்போது it is going to be about Bombay rights. ஸோ என்ன ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வருவார், இங்கேருந்து லெஃப்ட் அடிங்க சார், இங்கே ஸ்லோ மோஷனில் இது ஃப்ளிப் பண்ணுங்க சார், அது பண்ணுங்க சார், அப்படி செக்னு ஒரு ஜூம் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த செக் ஜூமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒரு ஆளோட மர்டர் பார்த்துடுங்க. மர்டர் பார்த்தா அவன் இங்கே குத்த போகிறான் சார், அதான் சார் அது ஃப்ரேம் அவுட்டில் குத்திடுங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு ராயட் நடக்கும்போது உங்களுக்கு பார்க்க முடியுமா? ஏதோ விண்டோலேருந்து பார்த்த ஒரு விஷுவல், ஒரு ரோட்லேருந்து பார்த்த விஷுவல், அங்கேருந்து பார்த்த இந்த கிளிம்ஸஸ் தான் இருக்குது. And the glimpses strategy comes to you from seeing Chris Menges killing fields. The strategy comes from watching Apocalypse Now. இந்த பலவிதமான படங்களில் ஒரு போர் எப்படி காமிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு chaos of the battlefield, the chaos of the thing. நான் கண்ணில் பார்த்த ஒரு லாத்தி சார்ஜுக்கு அப்புறம் இந்த ஸ்பிக் பில்டிங் முன்னாடி full road was filled with chappals. லாத்தி சார்ஜ் நடந்தா இந்தியாவில் அதுதான் ஒரு லாத்தி சார்ஜ் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். And if there has been firing, there will be pools of blood. இந்த ரெண்டு விஷயம் I just made sure I got around 600 pairs of old chappals and I used to spread it on the shooting floor and put pools of water. Where the water is coming I don't know, but it has to be there. And எல்லா இடத்துலையும் riot நடந்தா டயர் எரிக்கிறாங்க. ஸோ டயர் எரிச்சுடுங்க, அது வந்த உடனே atmosphere started to become right, and then the camera is sometimes steadicam, sometimes handheld, sometimes telephoto, sometimes wide, sometimes flare, and you create, and for 15 days you are shooting this. இந்த ஒரு chaos ஷூட் பண்ணி இந்த கருப்பு கிரே புகை, அந்த புகைக்குள்ளே நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இது எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக அழகு காமிக்கணும். அந்த மார்னிங் சன்லைட்டில் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு அந்த கண்ணாடலே சீக்வன்ஸ் எப்படி ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு புயல் வந்துட்டு அவங்க லைஃப்பில் வரப்போகிற புயலை நீங்கள் எப்படி உயிரை ஷூட் பண்ணுறோம்.
So this requires skill. How do you shoot in rain and make sure that the horizon doesn't burn out? How do you shoot the greenery and make the people feel the rain? And just as people should feel the smoke, dust and இந்த ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு you must study still photography, அந்த வார் ஜேர்னலிஸ்ட், அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டோட ஸ்டைல்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு சான்ஸ் வரும்போது you have to hit the sixer. You know, that is, so you don't know when you are going to get the vibe. But நம்ம ஒரு ஸ்பஞ்ச், கிரியேட்டிவ் ஸ்பஞ்ச், நமக்கு உள்ள வர இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கிறோம். நான் இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணும்போது எனக்கு தமிழ் பேச தெரியாது, எல்லாருமே கேலி பண்ணுவாங்க நான் தமிழ் பேசினா, ஏன்னா ஐ யூஸ் டு ஸ்பீக் வித் சச் அன் ஆக்சென்ட். பட் இன்றைக்கி நான் தமிழ் படங்கள் பண்ணுறேன், தமிழ் கவிதைகள் ரசிக்கிறேன், ஐம் ரைட்டிங் டயலாக்ஸ் இன் திங். வை ஈவன் ஐ எம் கம்போசிங் music in Tamil. Vairamuthu sir is asking me to compose. That means if you want to direct a thing, I cannot write Tamil, but I enjoy Tamil poetry. I study it in English and I try to work with it. So எந்த handicap இருந்தாலும் அந்த handicap-ஐ நீங்க தாண்டி போக முடியும். and பழசை ரொம்ப நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சா புதுமையை பார்க்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி வர ஒரு விஷயம் இருக்குல்ல, that we must not respect the past so much. We must have knowledge of the past, but we must have the belief that we can be better, that we can do better. Next stage. Take it to next stage. அந்த உணர்வு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கணும். அந்த உணர்வு கொடுக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம வாழ்த்தணும். ஸோ என் வளர்ச்சியில் அந்த 3 வருஷம் நான் தமிழ்நாடு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்த விஷயங்கள், அங்கே இருந்த லைப்ரரியிலேருந்து வாசித்த புஸ்தகங்கள், நான் பார்த்த படங்கள், நான் பேசியிருக்கிற கான்வர்சேஷன்ஸ் வித் மை கிளாஸ்மேட்ஸ், மை இன்ட்ராக்ஷன் வித் ஃபியூ ஆஃப் மை டீச்சர்ஸ் were what shaped me to be a student the rest of my life. I may have studied for 3 years, but I didn't stop there. I continued studying and I think நிரந்தரமாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வளர்த்தி வச்சா we will always remain young and hopeful and waiting for the next opportunity. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம், கிடைச்சா நமக்கு ஏதாவது புதுசாக பண்ணோங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். நான் கொஞ்சம் ஒரு அகாடமிக் ஸ்டூடெண்ட் தான். ஐஐடி சென்ட்ரல் ஸ்கூலில் படிக்கும்போது எல்லாருமே சயின்ஸ் பக்கம் ஸ்டடீஸு அண்ட் எவ்ரிபடி வாண்டிங் டு கெட் இன்டு ஐஐடி, அண்ட் நானும் அப்படி தான் இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ அ கிரிக்கெட் பிளேயர் அண்ட் குவிசர். பட் in the quizனால I was forced to answer lot of these questions on art. So I was அந்த கலை பற்றி கற்றுக்க வேண்டியிருந்தது only for answering quiz questions. அதுலேருந்து slowly I started getting interested in art, and திடீர்னு 10th standardல அப்பா இருந்துட்டார் and he was only 41. So I was thinking that இந்த சமுதாயத்துக்கு ஒரு பேருக்காக ஒரு என்ஜினியர் ஆகணுமோ ஒரு டாக்டர் ஆகணுமோ is not there. I will only live once, so I must do what I want to do. அந்த நேரங்களில் அம்மாவுக்கு சில ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ போவாங்க, அவங்களுக்கு துணையாக நான் சில பேர் ஆமாம், அவங்க ஒரு நான் 8th ஸ்டாண்டர்டில் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க சினிமாவில் பாட்டு பாடி பக்தி பயணங்கள் எல்லாம் பாடுறாங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸுக்கு after my father died, I used to go sometimes with the recording, and அப்போ நான் அப்படியே போய் ஏவிஎம் ஸ்டுடியோஸில் இருந்தால் ஏவிஎம் ஸ்டுடியோ ஷூட்டிங் ஃப்ளோர் எல்லாம் பார்ப்பேன். ஜஸ்ட் thing, and that is the time also that தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துட்டு இருக்கு. பாரதி ராஜா, இளையராஜா, மகேந்திரன் இவங்கெல்லாம் படம் பண்ணுறாங்க, and the picture quality suddenly becoming good. பாலு மகேந்திரா, அசோக் குமார், நிவாஸ் இவங்கெல்லாம் சினிமா பண்ணுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் தூர்தர்ஷன்லேயும் ஷாம் பெனகலோட படங்கள் இதெல்லாம் காமிக்கும்போது somehow, and I think ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்தியா டுடேயில் ரகுராயோட பிக்சர்ஸ், இது எல்லாம் கூட நமக்கு பார்க்கும்போது ஏதோ நமக்கு விஷுவலில் பண்ண முடியும். ஆனால் நான் என்கிட்ட கேமரா கிடையாது, நான் எந்த பிக்சரும் எடுக்கலை. பட் எனக்குள்ள விஷுவல்ஸ் வருது நைட்டில். இப்போ நான் அனலைஸ் பண்ணி பார்த்தா அது ஸ்கீசோஃப்ரினியா இருக்கு. பீப்புள் சே நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் சம்திங் ராங். பட் எனக்கு விஷுவல்ஸ் வர ஆரம்பிச்சது. கார் இப்படி வருது, டெலியில் ஷார்ட் எப்படி இருக்குது, ஏதோ என் மைண்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஐ டோல்ட் மை மதர் ஐ வாண்ட் டு டூ சினிமாட்டோகிராஃபி. சொன்னேன், நீ என்னப்பா இது சொல்கிறீங்க, உனக்கு 96% ஃபிசிக்ஸ் எல்லாம் இருக்குது, நீ போய் ஜஸ்ட் ஜாயின் அட்லீஸ்ட் விவேகானந்தா காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஐ வெண்ட் அண்ட் அப்ளைட் ஃபார் இன்ஸ்டிடியூட். அந்த வருஷம் பூனா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்லேயும் they were not taking admissions. I went there.
பட் ஆனாலும் ஷூட்டிங் முன்னாடி ஐ ஹவ் டு சம்ஹவ் இன்டர்வியூ முன்னாடி என்னால் எடுக்க முடியுமா இல்லையான்னு டவுட் இருக்குல்ல. ஸோ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மேலே ஒரு பையன் he was studying photography to go in not like ஜிஞ்சு மாமான்னு சொல்லுவார். he was going to join ஹிந்து. ஸோ அவர்கிட்ட கேமராலாம் இருந்தது. அவர்கிட்டேருந்து 2 கேமரா பாரோ பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் 2 ரோல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் அம்மாவோட பிக்சர் கொஞ்சம் ஒரு பேக் லைட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்ஸ் வின்டரில் எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே அந்த போஸ்ட் கார்ட்லேயே நான் டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு டேலண்ட் இருக்குதுன்னு. ஸோ சார் எப்படி நீங்கள் ஃபோட்டோகிராஃபி இன்டர்வியூக்கு வரீங்க வித்தவுட் ஃபோட்டோகிராஃபி? சரி எனக்கு ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சிருந்தால் நான் ஏன் இங்கே வரணும் சார்னு. எனக்கு இல்லாத அப்பாவோட குறை அவங்கள ஒரே அடியாக நாஸ்தி பண்ணணும்னு சொல்லி அவங்களோட எல்லா ப்ளோப்பையும் நான் அதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்டில் காமிச்சா இது எந்த பெயிண்டர் அந்த பெயிண்டர் இந்த பெயிண்டர் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ரெம்பராண்ட்லேருந்து ஓடிகால் வேன் டைக்லேருந்து வெர்மியர் எனக்கு இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும்.